தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். எம்பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் 10,000க்கும் கீழே யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ, நான் இன்ஜினியரிங் டிகிரி படித்தேன்னா கோயம்புத்தூரில் தான் படிப்பேன் என்ற முடிவோடு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கான வீடியோ பதிவு இது. இந்த வீடியோ பதிவில் கடந்த வருடம் நடந்து முடிஞ்ச TNEA 2024ஓட எம்பிசி கேட்டகரியில் இருக்கிற ஜென்ரல் ரேங்க் 10,000க்கும் குறைவாக இருக்கிற ரேங்கை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதில் 5% டிஃபரன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி TNEA 2025க்கான புதிய செட் ஆஃப்ஸ் ரேங்க்ஸ் ஃபார் எம்பிசி கேட்டகரி ஜென்ரல் ரேங்க் நாங்கள் அரைவ் பண்ணியிருக்கோம். இந்த ரேங்கின் படி உங்களுடைய TNEA 2025 ரேங்க் 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற ஏதாவது ஒரு காலேஜில் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸில் பிரான்ச்சில் ஒரு சீட் உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. மறுபடியும் ஒரு முறை தெளிவாக சொல்லிடுறேன், எம்பிசி கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் ஜென்ரல் ரேங்க் யாரெல்லாம் 10,000 ரேங்க் வரைக்கும் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கான வீடியோ பதிவு இது. ஸோ எக்ஸ்பெக்டட் ஜென்ரல் ரேங்க் அண்டர் எம்பிசி கேட்டகரி 1472க்கு கீழே யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு CSE வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 1753 மற்றும் அதற்கு கீழாக எம்பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு ECE பிரான்ச்சில் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 2157 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்க் எம்பிசி கேட்டகரியில் வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் CIT கேம்பஸ், தட் இஸ் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. 2326 மற்றும் அதற்கு கீழே ரேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு CSE வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் AI அண்ட் ML செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 2366 மற்றும் அதற்கு கீழே ரேங்க் வச்சிருக்கிற மாணவர்களுக்கு ECE வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2405 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் வைத்திருக்கின்ற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் PSG டெக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 2463 மற்றும் அதற்கு கீழாக ரேங்க் வைத்திருக்கின்ற மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் GCT கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. 2571 மற்றும் அதற்கு கீழே ரேங்க் வச்சிருக்கிற மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. 2956 மற்றும் அதற்கு கீழாக எம்பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்கில் இருக்கிற மாணவர்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் CIT கேம்பஸ், தட் இஸ் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக எம்பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்கில் யாரெல்லாம் 3101க்கு கீழே வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு EEE டிபார்ட்மெண்ட் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 3126 மற்றும் அதற்கு கீழே வைத்திருக்கின்ற மாணவர்களுக்கு IT வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி CIT கேம்பஸில் வாய்ப்பு இருக்குது. 3807 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் வைத்திருக்கின்ற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், தட் இஸ் PSG ஐடெக்கில் வாய்ப்பு இருக்குங்க. 3834 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற மாணவர்களுக்கு ECE பிரான்ச்சில் GCT கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. 3942 மற்றும் அதற்கு கீழாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி CIT கேம்பஸில் வாய்ப்பு இருக்குது. 4116 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் MPC கேட்டகரியில் வச்சிருக்கிற மாணவர்களுக்கு AI அண்ட் DS செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் CIT கேம்பஸில் ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக 4129 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் வைத்திருக்கின்ற MBC கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுக்கு
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கேம்பஸில் வாய்ப்பு இருக்குது. 4649 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் உள்ள மாணவர்கள் ஏஐடிஎஸ் பிரான்ச் பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச்சில் வாய்ப்பு இருக்குங்க. தட் இஸ் பிஎஸ்ஜி ஐடெக். 4958 மற்றும் அதற்கு கீழாக இசிஇ பிரான்ச் அதே பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச்சில் வாய்ப்பு இருக்குங்க. 5287 மற்றும் அதற்கு கீழாக ட்ரிபிள் பிரான்ச் கோயமுத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கேம்பஸில் வாய்ப்பு இருக்குங்க. 6246 மற்றும் அதற்கு குறைவாக ஜென்ரல் ரேங்க் வைத்திருக்கின்ற எம்பிசி மாணவர்களுக்கு ட்ரிபிள் பிரான்ச் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கேம்பஸில் வாய்ப்பு இருக்குங்க. 6278 மற்றும் அதற்கு கீழாக சிஎஸ்சி பிரான்ச் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. 7641 மற்றும் அதற்கு கீழாக ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தட் இஸ் பிஎஸ்ஜி டெக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 7794 மற்றும் அதற்கு கீழாக இசிஇ பிரான்ச்சில் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குங்க. இதற்கு அடுத்ததாக 7876 ஜென்ரல் ரேங்க் எம்பிசி கேட்டகரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் பிஎஸ்ஜி டெக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 8401 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற மாணவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் சிஐடி கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 8493 மற்றும் அதற்கு கீழாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8875 மற்றும் அதற்கு கீழாக ஏஐ மற்றும் டிஎஸ்ல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 9275 மற்றும் அதற்கு கீழாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச் ஜிசிடி கேம்பஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 9849 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற மாணவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் தட் இஸ் பிஎஸ்ஜி ஐடெக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடைசியாக 10077 மற்றும் அதற்கு குறைவாக இருக்கின்ற எம்பிசி கேட்டகரியை சேர்ந்த மாணவர்கள் ஜென்ரல் ரேங்க் வைத்திருக்கின்ற போது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. நாங்கள் சொல்லியிருக்கிற ரேங்க் உங்களுடைய டிஎன்இஏ 2025 இருக்கிற எம்பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்கோட ஒத்துப்போகிற பட்சத்தில், இன்னும் சொல்லப்போனால் 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கோயமுத்தூரில் இருக்கிற நீங்கள் விரும்பின காலேஜில் நீங்கள் விரும்பின பிரான்ச்சில் படிக்கிறதுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.